மே 1, 2026 மதுரை சிந்தாமணி மீனாட்சி திருக்கோவில் மண்டபத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மற்றும் விருது வழங்கும் விழாவில் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கப்பட்டது. இயற்கை நேசிப்போ, தூய காற்றை சுவாசிப்போ. மற்றும் வண்ணம் அறக்கட்டளையின் முன்னாள் பொருளாளர் தெய்வத்திரு மதுரை தத்தநேரி ஏபி பாண்டியராஜன் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்று பெரிய கல்லாக மாறியதற்கு ஒரு பெரிய நம்மளுடைய ஐயா பழனி பார்த்தசாரதி ஐயா ஒரு இது பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவருடைய சொத்துல இருந்து சொந்த பணத்துல இருந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திருப்பூர்ல வண்ணம் அறக்கட்டளைக்கு இடம் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதுபோக அவரோட வாழ்வுக்கு பிறகு ஏழைகளுக்கு உதவணும், உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 8 லட்சம் ரூபா உள்ள பணம் டெபாசிட்டா நமது வண்ணம் அறக்கட்டளைக்கு உயிலா எழுதி கொடுத்திருக்கிறாரு. அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய பேர்ல அவர் வாங்கி கொடுத்த இடத்துல தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நமக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காரு. அவரை கௌரவப்படுத்தும் வகையில ஒரு பொன்னாடை போத்தி சந்தன மாலை அணிவிக்கிறோம். நம்ம சுரேஷ் கூப்பிடுறோம். நமது வண்ணம் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திரு சந்தானம் அவர்களை பொன்னாடை போவதற்கு அழைக்கிறோம். ஐயாவுடைய சேவை மிகுந்த எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவரை மேன்மேலும் வாழ்த்தி அவர் உடல் ஆரோக்கியம் புகழ் மேலும் மேலும் உயரடைய நான் வாழ்த்துகிறேன். ஐயாவை வாழ்த்த வயதில்லை என்றால் வணங்குகிறேன். அடுத்ததாக நம்மளுக்கு பண உதவி, இடம் எல்லாம் கொடுத்ததற்காக நமது வண்ணம் அறக்கட்டளை சார்பாக ஐயாவுக்கு கலியுக கருணன் என்ற விருதை வழங்கி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விருது வழங்குவதற்கு வண்ணம் அறக்கட்டளையின் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், நமது சமூக சேவகர் முத்துராஜ் அனைவரையும் அழைக்கிறேன். பழனியில் வாழும் வள்ளலையா பார்த்தசாரதி வந்தார்.